ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எப்படி இந்த ப்ரைஸுக்கு வந்து தார் ரோட் டச்சில் இந்த லேண்டை வந்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம லேண்டை வந்து பார்த்து கம்மியான பட்ஜெட்டில் வாங்கிக்கலாங்க. அதேபடியே உங்களோட லேண்டை வந்து உங்கள்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது, அது வந்து சேல்ஸ் ஆகாமல் ரொம்ப வருஷமாக வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணி தரேங்க. இல்லை ஒரு நல்ல லேண்டு வந்து கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும், லோ பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரிசல் பூமி தான் நம்ம சொல்லணும். ரொம்ப செம்மண் இல்லை, அதே மாதிரியே ரொம்ப களிமண்ணும் இல்லை. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி மண் தாங்க உங்களுக்கு அந்த லேண்டு வந்து சாயில் இருக்கும். அவங்க வந்து இப்போதைக்கு எதுவும் பயிர் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த இதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த லேண்டோட சாயில் பார்த்தீங்கன்னா இந்த சாயில் மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டிராக்டர் வச்சு நிறவி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரியான சாயில் தான் அது. ஸோ நல்ல சாயில் தான், ரொம்ப வந்து களிமண் மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ நல்ல சூப்பரான லேண்டு தாங்க நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்கு. அதுவும் தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் இருக்குங்க. நல்ல லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு ஜிக்ஜாக்கோ அது மாதிரி எதுவும் இல்லை, ஜம்பிங்கோ எதுவும் இல்லை. லேண்டு ஒரே பவுண்ட்ரி, ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்கும். தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 180 அடி வருங்க உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். தார் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா தார் ரோடோட சைஸு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 அடி தார் ரோடு வருங்க. பட் ஆனால் அவங்க தார் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 அடி தார் ரோடு போட்டிருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்ல பெரிய ரோடாக தான் அகலமாக விட்டு தான் உங்களுக்கு வந்து தார் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து 40 அடி ரோட் டச்சில் தாங்க இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியரான டைட்டிலுங்க, சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்ட சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாரும் இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டைரெக்ட் ஓனர் டு ஓனர் பேசிக்கலாங்க. கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி பேசி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து இன்னும் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஜாயின் என்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு கம்மியான பட்ஜெட்டோ இல்லை மீடியமான பட்ஜெட்டோ எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெசேஜில் வந்துடும். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இதுவாக இருக்குங்க. நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்பே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்துடும். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அதனால தான் நான் கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ லேண்டு வந்து நல்ல லேண்டுங்க. கரெக்டாக ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும், 2.5-3 கிலோமீட்டர் தாங்க வரும் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து. நேஷ்னல் பைபாஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு. ஜிஎஸ்டி 100 அடி நேஷ்னல் பைபாஸ்லேருந்து லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் வருங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். கொஞ்சம் பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு, சின்ன வில்லேஜ்லாம் இல்லை. ஒரு 150-120 வீடு
இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வருங்க. டவுனு பஜார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பஜாரில் வந்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க. அதுக்கும் நம்ம டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். ஸோ நல்ல லேண்டுங்க, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மண் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரிசல் மண் மாதிரி தான் இருக்கும், செம்மண் இல்லை, கரிசல் மண் தான். பட் ஆனால் நீங்கள் எல்லா அக்ரிகல்ச்சரும் பண்ணலாங்க. வேர்க்கடலை, நெல் பயிர் ஆகட்டும், எல்லாமே வாழை மரம், ஸோ தேக்கு மரம், மகோகனி மரம், சவுக்கு மரம் எல்லாம் பயிரும் பண்ணலாங்க. நல்ல சூப்பரான மண் தான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாழைத்தோப்பு எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க பின்னாடி சைட்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சூப்பரான லேண்டு தாங்க. அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, தூரம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு சூட் ஆகுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னை நியர்பைலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து சூட் ஆகாது. ஏன்னா இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் நான் சென்னை சரௌண்டிங்கில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சூட் ஆகாதுங்க. ஸோ கரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் விளாத்திக்குளம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. நல்ல சூப்பரான லேண்டுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சென்னையிலேருந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 580 600 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுவோங்க இந்த லேண்டுக்கு. ஸோ அதனால் சென்னை பீப்புளுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது. மேபி அந்த லோக்கலில் இருக்காங்க பார்த்தீங்களா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கயத்தாறு, ஸோ அது மாதிரி இருக்க மேபி அவங்களுக்கு இந்த லேண்டு செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கும் ஓகேனா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கேன் பட் எனக்கு இந்த லேண்டு வேணுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வருங்க. நம்ம சென்னையிலேருந்து ஒரு 600 கிலோமீட்டருக்குள்ளே வரும். கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லைங்க, ட்ரை லேண்டு தான், புஞ்ச லேண்டு தான். பட் ஆனால் வந்து ட்ரை லேண்டு தான் உங்களுக்கு. நம்ம தான் கிணறு சர்வீஸ் ஏதோ போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. பட்ஜெட் வந்து ஒரு சென்ட்டு வந்து 5000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 5 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம சிட்டி உட்காந்து பேசுனா ஒரு 4 லட்சம் ஃபைனல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஏக்கர் வந்து 4 லட்சம், ஒரு சென்ட்டு வந்து 4000 ஃபைனல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிளியர் டாக்குமெண்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. யாருக்கு ஓகேனா சொல்லுங்கள், நம்ம சைட் விசிட் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்மளோட சேனல் யூடியூப் லிங்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல லேண்டு, டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் அதிகம், பட் ஆனால் ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸு. பாருங்கள், யார் ஓகேனா வாங்க, நம்ம பார்த்து முடிச்சிக்கலாங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த நாள் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.